G7 நாடுகளுக்கு அமெரிக்கா புதுசா ஒரு ப்ரொபோசலை வச்சுக்கிறாங்க. நீங்க ரஷ்யாவோட அசெட் இருக்குல்லங்க, 300 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு அளவான ரஷ்யாவோட அசெட்டை ப்ரோஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அதை எடுத்துக்கலாங்க அப்படிங்கிறது போல இந்த G7 நாடுகளுக்கு ப்ரொபோசல் வச்சுதான் சொல்லப்பட்டு வருது. இது மட்டும் நடந்துருச்சுன்னா இந்த மேற்குலக நாடுகள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை இந்த உலகத்துல இருக்கிற மற்ற நாடுகளுக்கு ஃபுல்லா போயிடும். அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா இந்த மற்ற நாடுகள்ல இந்த யூரோப் மேலேயும் அமெரிக்கா கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை திரும்பவும் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்தந்த நாடுகளோட எக்கனாமி பாதிப்படைய ஆரம்பிக்கும். அந்த நாட்டிலலாம் புதுசா போய் எந்த ஒரு பிசினஸ்மென்ஸுமே ஓபன் பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு புதுசா ஒரு கம்பெனி ஓபன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு டைமண்ட் வியாபாரி ரஷ்யா கூட வியாபாரம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பண்ணிடுவாரோன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில அசட்டை ஃப்ரோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா. இது போல நம்ம போய் யூரோப்ல ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம், இவங்க யாரு கூட வேணாலும் உரண்டு எடுத்து திரிவாங்க நாளைக்கு. அப்புறம் அந்த நாடு கூட நம்ம ஏதோ உறவு வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம பணத்தை பிடிச்சி க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா இல்ல வச்சுக்குவோம் அப்படின்ற நம்பிக்கையில பண்ணிடுவாங்கன்னா இது போல பல கேள்விகள் வரும் இல்லையா. அதனால எந்த ஒரு பிசினஸ் ஓனர்ஸும் சரி நாடும் சரி இப்ப இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இதனால அதிக அளவுல அவங்க எக்கனாமி பாதிப்படையும். இது போல சிக்கல்கள் இருக்கு. இதனாலதான் அவங்க பயப்படுறாங்க. இப்படி பண்ணிட்டோம்னா நம்ம பெருமளவில் அடி வாங்கிடுவோமோ, நம்ம மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிருமோ அப்படிங்கிறது போல இருக்கு. ஆனா இப்படி இருக்கும்போது இப்ப G7 நாடுகள் இது போல ஒரு அழுத்தம் கிடைச்சு, ஏன்னா பெரிய என்னன்னு சொல்லியிருக்கிறாரு, ஒரு அழுத்தம் கிடைச்சு ஏதோ ஒன்று செஞ்சிருவாங்களா அப்படின்றது போல கேள்வி வருது. அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறிடும் இந்த யூரோப்பியன் யூனியனுக்கு அப்படிங்கிறாங்க. அனலிஸ்ட் தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்குன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். இது போல பல தகவல்கள் தான் இந்த பதிவில் இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில். இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துக்கு இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப பதிவுகளை போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் வரும். கூடவே நம்ம சேனலும் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி அடையும். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் இது போல தொடர்ந்து பதிவுகளை போடுறதுக்கு. உங்களோட ஆதரவு எப்ப எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். டிசம்பர் 27 நைட்டு 28 அதிகாலை உக்ரைனோட நேரப்படி இந்த சமயத்துல உக்ரைன் தரப்புல இருந்து ஒரு ட்ரோன்களை ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க கிரீமியாவோட செவஸ்டோபோல் மேல தாக்குறதுக்காக ஏவிட்டு இருக்கிறாங்க. அதை சக்சஸ்ஃபுல்லா நாங்க கண்டுபிடிச்சு தடுத்து நிறுத்திட்டோம், எங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சுட்டு வீழ்த்திடுச்சு அப்படிங்கிறது போல ரஷ்யாவோட நியமனம் பண்ணியிருப்பாங்களே அந்த கிரீமியாக்குன்னு ஒரு மேயர், அவரோட பேரு மிக்கேல் ரெஜ்னோவிக், பேர் கொஞ்சம் கரெக்டா வரல, அவரு தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்கும்போது ஒரு ட்ரோன் செவஸ்டோபோல் நோக்கி வந்திருக்கு, அதை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தடுத்து நிறுத்தி இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா உக்ரைன் தரப்பு வந்து என்ன சொல்றாங்கன்னா, அங்க ஒரு வெடி சத்தம் கேட்டுதுங்க, கிரீமியாவோட செவஸ்டோபோல் பகுதியில வெடி சத்தம் கேட்டுது அப்படிங்கிறது போல சொல்லிக்கிறாங்க. ஆனா அதுக்கும் அந்த ரஷ்யாவோட மேயர் தரப்பு வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டவுன் பண்ணதுனால ஏற்படக்கூடிய வெடி சத்தம் தான், மற்றபடி எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் டேமேஜ் இல்லை அப்படிங்கிறது போல அவர் தரப்பு வந்து விளக்கம் கொடுத்துக்கிறாங்க. எதனால இது ஒரு போர் சூழல் உறுதிப்படுத்த முடியாது. ஏன்னா இந்த உக்ரைன் தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, 33 செயலரோட நிலைமை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த நோவோசொரோஸ்கி இதே கிரீமியால இருக்கக்கூடிய லேண்டிங் ஷிப் மேல தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. அந்த ஷிப்ல இருக்கக்கூடிய செயலர்ஸ் 33 பேர் காணல அப்படிங்கிறாங்க. இப்ப வரைக்கும் ரஷ்யா தரப்புல இருந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கப்படல. அதனால இது போர் சூழல். அது மட்டும் இல்லாம இது போல கிரீமியாவை நோக்கி தாக்குதல் வருதுன்னு தெரிஞ்ச உடனே ரஷ்யா இந்த கிரீமியாவோட பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த பிரிட்ஜை போக்குவரத்தை வந்து தடைப்படுத்திட்டாங்க. இந்த போக்குவரத்தை எப்பெல்லாம் ரஷ்யா தடைப்படுத்துறாங்களோ அப்பெல்லாம் இந்த பிரிட்ஜ் மேல தாக்குறதுக்கான வேலைகள் நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது போல யூகிக்கப்படுது. இந்த அனலிஸ்ட் தரப்புலாம் அப்படிதான் சொல்றாங்க. ஏன்னா முன்னாடி எல்லாம் இந்த கிரீமியா பிரிட்ஜை எக்ஸாக்டா துல்லியமா தாக்கிட்டு இருந்தாங்க உக்ரைன். ஆனா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீமியா பிரிட்ஜை தொடவே முடியல. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரிதான், என்னதான் அதிநவீனமான மிசைலா இருந்தாலும் அக்யூரசி பின் பாயிண்டா இருந்தாலும் அது போய் விழுகக்கூடிய இலக்குக்கு வேணுங்கிற விஷயம் நம்ம கொடுக்கணும். இதுதான் இலக்கு, போய் தாக்கு அப்படிங்கிறதுக்காக அங்க ஏதாவது ஒரு சிக்னலோ ரிசீவரோ ஏதோ ஒன்று இருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாம உக்ரைன் தரப்புல அதிக அளவில் யூஸ் பண்ணக்கூடியது ஜிபிஎஸ். அந்த ஜிபிஎஸ் நார்மலா சிவிலியன் கிட்ட இருக்கக்கூடிய போன்ல கார்லன்னு எல்லா இடத்துலயும் ஜிபிஎஸ் இருக்கு. அதை ட்ராக் பண்ணி அந்த மிசைல் போய் அடிச்சுட்டு இருந்திருக்கு. இப்ப ரஷ்யா அந்த பிரிட்ஜை எப்பப்பான்னு க்ளோஸ் பண்றதுனால அந்த பிரிட்ஜ் மேல தாக்குதல் பண்ண முடியறது இல்ல. நல்லா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யா. இது தொடர்ந்து நடக்கணும். உக்ரைன் இதுக்கு மாற்று வழி கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல இப்போ வரைக்கும். அதனாலதான் நேவல் ஷிப் வச்சுதான் தாக்குதல் பண்ணாங்க. ஆனா அதுக்கு இப்ப பேரிகேட் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. அதனால இப்போதைக்கு அந்த கிரீமியா பிரிட்ஜ் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கு. ஆனா இதே மாதிரி இருக்குமா இல்ல F-16 வந்துருச்சுன்னா அது வேற மாதிரி அப்படி மிசைலாம் லான்ச் பண்ணாங்கன்னா துல்லியமா தாக்க முடியும். அந்த டைம்ல ரஷ்யா என்ன செய்யறாங்க, அதுக்கு ஏதாவது ப்ரிகாஷனரி பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறதுல அனலிஸ்ட்லாம் பேசிட்டு இருக்காங்க.
ஆக மொத்தம் இந்த போர் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான தயாரில் இருதரப்புலையும் இருக்கிறாங்க. இருதரப்புலையும் அதுக்கான டிஃபென்சிவ் பொசிஷனுக்கு இருக்கிறாங்க. தாக்குதலோட வீரியத்தையும் அதிகப்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது புரிய முடியுது. அதே போலதான் உக்ரைனோட சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃப் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த ரஷ்ய வீரர்கள் இந்த ஆத்விகா இருக்கிறாங்களா அந்த பகுதியில குறிப்பா அதிக அளவுல தாக்குதல் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா நிலை இப்போ கள நிலவரம் எடுத்து பாத்தீங்கன்னா ரஷ்யா இந்த ரொபோத்தேனி பகுதியில முன்னேற்றம் இருக்க, கூடிய சீக்கிரத்துல ரொபோத்தேனியை மீட் எடுத்துடுவாங்க ரஷ்யா அப்படிங்கிறாங்க. அதே போலதான் இந்த ரொபோத்தேனிக்கு இடது பக்கத்துல இருக்கக்கூடிய பிட்காட்கி வில்லேஜ் இப்போ முழுவதும் ரஷ்யா கிட்ட வந்துருச்சு, முன்னாடி வந்துட்டாங்க, கூடிய சீக்கிரத்துல கட்டுப்பாட்டுல எடுத்துடுவாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்படுது. அதே போல இப்ப மிரியங்கா ஃபுல்லா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. அடுத்தது ஆத்விகா. இப்ப இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அப்புறம் இந்த பக்முட்டோட புறநகரங்கள் இருக்கக்கூடிய ஹைட்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, இந்த மலைப்பகுதி போல இருக்கும் இல்லையா, அந்த பகுதிகளை நோக்கி தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. பல ஏரியாக்கள் இந்த ஃப்ரண்ட் லைன்ல பல ஏரியாக்களையும் முன்னேறிட்டு இருக்கிறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது உக்ரைனோட என்டையர் ஃப்ரண்ட் லைனும் கொலாப்ஸ் ஆக போகுது அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்லை அப்படின்னு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியுது, இது உக்ரைனோட மேப்ல இருக்கக்கூடிய சோர்சஸே சொல்றாங்க இது போல முன்னேற்றம் இருக்கு அப்படின்ட்டு. அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்லைட்டா, மார்ஜினலா, லைட்டா அப்படிங்கிறதோட சொல்றாங்க. அதனால நம்ம தெரிஞ்சுக்க முடியுது எந்த அளவுக்கு ரஷ்யா முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல. இது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட கள நிலவரம். இப்ப ரஷ்யா முன்னேறிட்டு இருக்காங்க இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில. அடுத்தது இந்த கயானா வெனிசுவேலா இந்த பிரச்சனைக்கு போயிடலாம். இங்க கயானாக்கு ஆதரவா யூகே அவங்களோட பேட்டில் ஷிப் அதாவது வார்ஷிப் அனுப்புறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, இப்ப அனுப்பிட்டாங்க. அதுக்கு வெனிசுவேலா தரப்புல இருந்து கண்டனத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏங்க யூகே இப்பெல்லாம் பண்றீங்க, இந்த பிராந்தியத்துல அதாவது அந்த லத்தீன் அமெரிக்கா பகுதியில பிரச்சனையை பெருசாக்குறதுக்குன்னே அனுப்பி விட்டுக்கிறீங்க. ஏன்னா அவங்களே 2 நாடுகளும் உட்காந்து பேசி சுமூகமா முடிச்சுக்கலாம், சண்டை வேண்டாம் அப்படிங்கிறதுல பேசிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது போர்க்கப்பல் அனுப்பிச்சு வச்சா எப்படி? அதனால வெனிசுவேலா தரப்புல இருந்து வெனிசுவேலாவோட அதிபரான முரோ அவர்கள் வந்து கண்டனம் போட்டிருக்காங்க, நாங்க வன்மையா கண்டிக்கிறோன்னு. பட் என்ன பண்றது, இங்க நிலைமை கையை மீறி போயிடக்கூடாது இல்லையா, அதனால அவங்களோட போர்க்கப்பலை கயானாக்கு ஆதரவா வெனிசுவேலாக்கு எதிராக இங்க களமிறக்கி விட்டுருக்காங்க. அந்த ஷிப்போட பேரு HMS Trent. இந்த HMS Trent-ஐ இம்மீடியட்டா விட்ரா பண்ண வைக்கணுங்க கயானா, இல்லைன்னா இங்க பிரச்சனை வேற மாதிரி ஆயிரும் பாத்துக்குங்க. இது போல ஃபாரின் மிலிட்ரியில இங்க வேணாம் அப்படிங்கிறதோட மிரட்டி விட்டுருக்காங்க. என்ன நடக்க போகுது இந்த இடத்துல அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்ப அப்படியே இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனைக்கு போயிடலாம். ஹமாஸோட டெலிகேஷன்ஸ் அதாவது ஹமாஸோட சார்பா சில நபர்கள் எஜிப்துக்கு டிராவல் பண்ணுவாங்க நாளைக்கு அப்படிங்கிறதோட சொல்லப்படுது. அங்க எஜிப்ட்ல போய் உட்காந்து சமாதான பேச்சுவார்த்தைக்காக இந்த சீஸ்ஃபயர் சொல்லுவாங்கல்ல அந்த அக்ரிமெண்ட்டை பத்தி பேசுறதுக்காக போயிருக்காங்க போல இருக்கு. நாளைக்கு போவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி போய் அங்க ஒரு சுமூகமான முடிவு எடுத்தாங்கன்னா பரவாயில்ல, இந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம. ஏன்னா அதிக அளவுல மக்கள் பாதிப்படைஞ்சிட்டாங்க, இதுக்கு மேலேயும் அதிக அளவுல பாதிப்படைஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப வரைக்கும் 21,000 தாண்டி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல சோர்சஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பொதுமக்கள் அந்த அளவுக்கு இறந்துட்டாங்க. அது கூட 54,000 பேத்துக்கு மேல காயமடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாம் பாலஸ்தீன் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது திரும்பவும் லெபனான் தரப்புல இருந்து ஒரு ட்ரோன் தாக்குதல் இஸ்ரேலோட வடக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு டவுன் மேல தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அந்த டவுனோட பேரு கிரியாத் இஷோனா அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இப்ப வரைக்கும் என்ன சேதம் ஏதுங்கிறத சொல்லல. இது போல தாக்குதல் பண்ணிக்கிறோம்னு சொல்லி அந்த வீடியோ பதிவு எடுத்து அந்த வீடியோ பதிவை டெலகிராம் சேனல்ல போட்டுக்கிறாங்க. இது யூடியூப் நம்மளால காட்ட முடியாது, அதனால டெலகிராம் சேனல்ல அந்த வீடியோ பதிவு ஷேர் பண்ணி விடுறேன். இப்போதைக்கு இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனையில லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் தாக்குதல் அதிகரிச்சிருக்கு. இப்ப லெபனான் மேல அமெரிக்காவும் தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. சமீபத்துல கூட ஒரு ஸ்ட்ரைக் நடந்தது இல்லையா, இந்த வார்ஷிப்ல இருந்து ஒரு தாக்குதல் பண்ணியிருக்காங்க, ரிட்டாலியேஷன் ஸ்ட்ரைக். கேட்டா இந்த ஈராக்கு சிரியாலி தாக்குதல் நடக்குது, அதனால பதிலடி கொடுக்கும் விதமா இது போல ஒரு தாக்குதல் அப்படிங்கிறதோட சொல்லியிருந்தாங்க. இப்போ ஹமாஸ் தரப்பு வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த அக்டோபர் 7ல இருந்து இப்ப வரைக்கும் தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறோம்ல, ஏன்னா இந்த IDF இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து காசாக்குள்ள வந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. சில பகுதிகளை பிடிச்சிட்டாங்க. முன்னாடி வடக்கு பக்கம் வந்தாங்க, இப்ப தெற்கு பக்கம் கான்யூனிஸ் பக்கத்துல எல்லாம் வந்திருக்காங்க இல்லையா. இப்ப இது போல வந்து தாக்குதல் பண்ணதுல 800 யூனிட் ஆஃப் இஸ்ரேலி எக்யூப்மெண்ட்டை நாங்க தாக்கி அழிச்சிட்டோம் அப்படிங்கிறது போல சொல்லிக்கிறாங்க. இஸ்ரேல் தரப்புலையும் சமீபத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது, ஒரு பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இது போல இந்த போர் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு, உயிரிழப்புகள் இருக்கு அப்படிங்கிறது போல இஸ்ரேல் தரப்புலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளால வேல்யூவேட் பண்ண முடியுது, தாக்குதல் அதிக அளவுல இருக்கு. இஸ்ரேலும் கொஞ்சம் தடுமாறிட்டு தான் இருக்கிறாங்க. எப்போ இந்த பிரச்சனை முடியும் அப்படிங்கிறதுக்கு முற்றுப்புள்ளியே இல்லாம போயிட்டு இருக்கு. ஏன்னா நெத்தன்யாகு அவர்கள் சொன்னாரு, இது ரொம்ப நாளுக்கான போரா இருக்க போது, இன்னும் டீப்பா பண்ண போறோம்னு இருக்கிறாங்க.
ஆனா 2024ல ஒரு நல்ல முடிவு நோக்கி போகணும், ஒரு நம்பிக்கை பிறக்கணும் அப்படிங்கிறது போல யுஎனோட செக்ரட்டரி இருக்கிறார்ல ஆந்தனோ கத்ரஸ் அவர்கள் அவர் தரப்பு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இந்த 2024ஓட தொடக்கம் ஒரு நல்ல தொடக்கமா இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்குவேன். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்றா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.